ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பாசி பயிறு கோதுமை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஃபன் ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப்பு அளவுக்கு முழு கோதுமை எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட கோதுமை இல்லை அப்படின்னா சம்பா கோதுமை ரவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்லேயே 1 கப்பு அளவுக்கு பாசி பயிறு, 1 கப்பு அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து கூட யூஸ் பண்ணுங்கள், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்து இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கிளியராக வர அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். எல்லாமே ஊறி வரும்போது டபுள் ஆயிரும். இதை மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 7-8 மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு பாசிப்பயிரெலாம் நல்லா அரைக்க முடியும். அதில் இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. இதை நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே இதை நம்ம அரைச்சி எடுக்க முடியும். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்சியை வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிட வேணாம். நமக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை நாம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 4 to 5 hours புளிக்க வச்சா போதுங்க. 4 to 5 hours நல்லா பொங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்துடும். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் புளிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக மாவு புளிச்சு வந்துடும். நமக்கு தோசையும் புளிப்பு தட்டிடும். ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதுங்க. இப்போ இதுக்கு ஒரு சட்னி பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வெடித்து வர அளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய், ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் லைட்டாக வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா கை நிறைய கழுவுனா மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா அதோட காம்போடையே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 கீத்தளவுக்கு தேங்காய்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். மல்லி இலை தேங்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிடலாங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்கணுங்கிறதில்ல. இதை ஆற வச்சு நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டிங்க. எள்ளெல்லாம் குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட பாருங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கொடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான எள்ளு சட்னி ரெடிங்க. இப்போ நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது. இதை நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆற வச்சு சாப்பிடும்போது அந்த பாசி பயிரோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம். இதை திருப்பி போடணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்ம லைட்டாக மூடி வச்சு வேக வச்சாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக வரும். கோதுமை வச்சு சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கீலாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸ்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச இந்த எள்ளு சட்னிக்கும் இந்த தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனில் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே அவ்வளோ ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.